ஆக்சுவலி நான் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம் மூவி ஃபுல்லாகவே. காமெடி படம் இல்லையா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடியோட கலந்த கதை ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை, எங்களுக்கு வந்து விஜய் டிவியில் பார்த்த சந்தானத்தை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொமான்டிக் அவ்வளோவா இல்லை, ஆனால் அவரோட அந்த இதெல்லாம் ரொம்ப ஆக்டிங் சூப்பராக இருக்காரு. லாஸ்ட் நல்லா இருந்தது, என்ஜாய்மெண்ட்டாக போச்சு ஃபுல் டைம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஜோக் மூவி பார்த்த ஃபீல். கதைன்னு இல்லை, ஃபுல் டைம் ஃபன். லைக் கோலமாவு கோகிலா, டாக்டர், அந்த மூவி மாதிரியே. இதில் எல்லாருமே ஜோக்ஸ் நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாங்க. டயலாக், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம் மூவி ஃபுல்லாகவே. எல்லாமே நல்லா இருந்தது, நோ டபுள் மீனிங், எல்லாமே டீசெண்டாக நல்லா இருந்தது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸோ அதே நல்லா தான் இருந்தது. ஃபுல் ஃபன் ஜோக், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு. சந்தானம் முதல்ல காமெடி தான், காமெடிக்கு இது குறைகளுக்கு இருந்துச்சா? ஆமா, முன்னாடி எல்லாமே காமெடி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஹீரோ லெவலுக்கு வந்துருச்சுல. நான் நல்லா ரசிக்கிறேன் எல்லாருமே. சந்தானம் கதையை சொல்ல வராங்க, கதை எதுவும் இருக்கா காமெடி படத்துல? அது என்னன்னா ஃபேமிலி மூவி தானே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு, வயசாருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்ல. சந்தானம் கவுண்டர் தான், இந்த வந்து கவுண்டர் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஆயிடுச்சு, நல்லா தான் இருக்கு. சந்தானம் தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு யாருக்கு பிடிச்சது, யாருக்கு நல்லா இருந்துச்சு? சந்தானம் தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு யாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கா? சந்தானம் தவிர்த்து சந்தானம் சார் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் பிடிக்கும் எனக்கு, காமெடி தானே. டபுள் மீனிங் காமெடி எதுவும் இருக்கா படத்துல? டபுள் மீனிங் காமெடி எதுவும் இருக்கா படத்துல? சோரி, எனக்கு தெரியல அது மாதிரி. ஃபேமிலியா அந்த படம் பார்க்கணும், கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லை. ஆக்சுவலி நான் படம் எப்படி இருந்துச்சு? ஓகே, நான் தான் கேங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சந்தானம் சார் மூவி நம்ம ஜாலியாக பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா ஃபன்னாக காமெடியாக கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட காஸ்டிங் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க படத்தில். டயலாக்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சின்ன கெமிஸ்ட்ரி, சாங்ஸ், இமான் சாரோட சாங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். காமெடி படம் இல்லையா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடியோட கலந்த கதை ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தியேட்டர் வந்து பாருங்கள். ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஓவராலாக எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஃபைட், காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே கலந்து வர்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துலையா எல்லாரோடையுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லா காஸ்டிங்குமே அவங்க பார்த்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்களா தான் இருந்தாங்க. அதனால எல்லாரோடையுமே நான் ரசித்தேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டபுள் மீனிங் காமெடி அப்படின்னு அவ்வளவா இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. படம் நான் சொல்கிறேன் இல்லையா, ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்க்கலாம், பயப்படாமல் பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். மெசேஜ்னு பெருசாக எதுவும் தெரியல, ஃபுல் காமெடி தான். அவங்கள மறந்து நீங்கள் சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே அவங்க ரோலை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை, எங்களுக்கு வந்து விஜய் டிவியில் பார்த்த சந்தானத்தை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லா படத்துல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, அந்த மாதிரி பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சந்தானம் ஒரு படம். இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி குட். காமெடிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு இதுவும் இல்லை. இட்ஸ் வெரி காமெடி. ஆனால் உண்மையும் நல்லா இருக்கு. ரொம்ப ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. கூல் சுரேஷ் சாரும் நல்லா இருக்கு. மெயினாக மாமனார் பண்ணார்ல, அவரும் ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொமான்டிக் அவ்வளோவா இல்லை, ஆனால் அவரோட அந்த இதெல்லாம் ரொம்ப ஆக்டிங் சூப்பராக இருக்காரு. லாஸ்ட் அந்த ஃபைட் எல்லாம் சூப்பராக இருக்கு. காமெடி தான், ஆனால் நல்லா இருக்கு. உண்மையாக ரொம்ப குட். ஆமாம், ஃபேமிலி எல்லாம் போய்க்கிறாங்க வெளியே சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது.
த்ரூ அவுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சந்தானா சாரோட பேர் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறது, ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மித்தபடி ஆக்வர்ட்ஸாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தைரியமாக நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். காமெடி படம், இந்த காமெடி ஸ்டோரியை சொல்ல வரேன். ஸ்டோரி இருக்கா முதல்? ஸ்டோரின்றது இருக்குது, பட் காமெடி மெயினாக காமெடி வந்து நீங்கள் வந்து 2.5 மணி நேரம் உள்ளே வரீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக. சந்தானத்தை தவிர்த்து யாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சந்தான சார் காமெடி ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. பொதுவாக சொல்ல போனால் சந்தான சாரத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, கலக்கப்போகுது யாருன்னு எல்லாரும் கலக்கப்போகுது எப்படி இருக்குன்னு எல்லார்ட்டையும் கேட்டோம்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, சூப்பராக காமெடியாக இருக்குன்னு. அந்த காமெடியாகவே கலக்கிக்கிட்டு இருந்தது வந்து நம்ம கிங்கு சந்தான சார் தான். கண்டிப்பாக எல்லா ஏஜ் கேட்டகரியும் பார்க்கலாம். ஃபேமிலியோடு உட்காந்து அது 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது படம். 100% ஒர்த்தாக இருக்குங்க. என்ன இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க? அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது படத்தில் எல்லாமே பிடிச்சிருந்தது. இல்லை அந்த மாதிரி குறைன்னுலாம் எதுவுமே சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு படம் வந்து போர் அடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் எனக்கு அப்படிலாம் தெரில. உண்மையிலேயே ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மே மாதம் இந்த லீவில் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட போய் பார்த்துருங்க. இல்லை ஒரு கதையில் வந்து கண்டினியூஸாக ஒரு செகண்டுக்கு கவுண்டர் அச்சுன்னே இருக்க முடியாதுல்ல யாருமே. அப்படின்னா நான் போட்டி போட்டு இது பண்ணுற மாதிரி. இது வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். இல்லை அவர் மச்சான் மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவரு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் இவர் தம்பிராமையா அவரும் வந்து நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லா ஒரு காம்பினேஷனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது. டபுள் மீனிங் வந்து ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இருந்தது. ட்ரெய்லரு இந்த ஸ்னிக் பீக் அதெல்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் இதில் வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பசங்க குழந்தைங்களாம் வந்தால் கூட இன்னும் அந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பாக படம் சூப்பராக இருந்துச்சுங்க. எவனுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹிட் மூவி. இல்லை காமெடி ஃபுல் ஃபன், பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நார்மலாக இல்லாமல் அந்த அவங்க சந்தான டீமுக்குன்னு ஒரு 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 ஸ்க்ரீன் பிளே இருக்கும், அது பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவும் பயங்கர இதாக இருந்துச்சு, எங்கேயுமே லாக் இல்லை, பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸ்க்ரீன் பிளே. அவங்க ஆர்டிஸ்ட்டும் பயங்கரமாக எல்லாமே, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கும் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபேமிலியோட போது கண்டிப்பாக பார்க்கலாம் மேடம். இல்லை ஸ்டோரி இருக்குது, அதனால தான் இவ்வளோ இதாக இருக்குது. நார்மலாக இல்லாமல் ஸ்டோரி நல்லா பார்க்கலாம். இல்லை எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இல்லை தம்பிராமையா அவரோட கம்போ தான் நான் பயங்கர. ஆமாம் அவர் கம்போ தான் நல்லா பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ லீவ் டைம்னால ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஃபேமிலியோட தான் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆக்டிங் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக காஸ்டியூம்லாவே இருக்குமே நல்லா. இல்லை டீமே நல்ல டீம் இது, அதான் எதுவுமே கிடையாது. லவ்வோடு தான் இது பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்காங்க. அவங்க ஃபேமிலி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பக்கவாக இருக்கு. படம் கண்டிப்பாக ஹிட் சார். இது சந்தானம் சாருக்கு கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு, அப்புறம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எஸ்பெஷலி மாயோனே சாங், அந்த குலுக்கு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு சாங். அப்புறம் ஐ திங்க் டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வந்து இது செகண்ட் மூவின்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி நல்லா இருந்துச்சு, அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. இது கண்டிப்பாக ஹிட் படம். காமெடி எல்லாமே யதார்த்தமான காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, கவுண்டர் எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த சின்ன கவுண்டர் எல்லாமே ரொம்ப யதார்த்தமா, அது நல்ல தியேட்டர்ல நல்ல கிளாஸ். சரி, எனக்கு வந்து ஹீரோயினுக்கு இது ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறமா எனக்கு மாறன் சார் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா வேற யாரு, முனிஷ் சார் தான் நல்லா இருந்துச்சு. எல்லாத்துமே நல்லா இருக்கு, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. டபுள் மீனிங் மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. எல்லாமே 1-2 தான். ரொம்ப அது காமனாக எல்லாரும் யூஸ் பண்ற வேர்டு தான். அது இட்ஸ் அக்செப்டபிள் தான், அப்படிதான் சொல்லுவேன்.
கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து ஹிட் மூவி தான். இப்ப சந்தானம் சாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி ஹீரோவா நடிச்சு சந்தானம் சாருக்கு பெருசா ஹிட்டான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மூவிஸ் தான். இது கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஹிட் தான் சந்தானம் சார். நான் கிங்கு இங்க நான் தான் கிங்கு நல்லா நடிச்சிருக்காரு சந்தானம். ஒரு நல்ல பிஜிஎம் குத்துறாரு இமானு. ஃபுல்லா காமெடி தான். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம், எல்லாரும் பார்க்கலாம், எந்த குறையும் இல்லை. சேஷு இறந்துட்டாரு, ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஒரு நல்ல மனிதர், நல்லா வளர்ந்து வரத்தெல்லாம் இறந்துட்டாரு. செந்தில் பாலாஜிலாம் நல்லா தான் இருக்காரு, ஆனா அவரு ஒரு நல்ல மனிதர்லாம் இப்படி தான் காலம். காமெடியே சந்தானம் தான். சந்தானம் வந்தாவே காமெடி தான், குறையே இல்லை. அந்த படத்துல நல்லா இருக்கு. குல் சுரேஷ் எல்லாம் நடிச்சிருக்காரு, நல்லா ஒரு காப்பா கொடுத்துருக்காரு. அவங்க கூட்டணியே ஒரு காமெடி தான், எல்லாருமே சூப்பர், வேற லெவல். நல்லா இருந்துச்சு. மாமனாரு நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு இதுதான். வேற லெவல் ரொமான்டிக். இந்த டைம் வந்து இமான் வந்து மியூசிக் நல்லா கொடுத்துருந்தாரு, சாங்கு நல்லா ரொமான்டிக்கான படம் தான், சூப்பர், வேற லெவல்.